ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். அதாவது, நீங்க நாள் முழுக்க சமைக்கிறீங்க, வீட்டை சுத்தம் செய்றீங்க, குடும்பத்துக்காக கடினமா உழைக்கிறீங்க. ஆனாலும் உங்க உடல் ஏன் வயசான மாதிரி ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இது நெறைய பெண்களோட அன்றாட பிரச்சனை. அத பத்தி பேசத்தான் இன்னைக்கு நாம நெறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுத்து வந்திருக்கோம். கரெக்ட். இத பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது, நாள் முழுக்க நீங்க செய்யற வீட்டு வேலைகள் மத்தவங்க வீடுகளுக்கு வெளிச்சம் தர உங்க உடம்புங்கிற ஜெனரேட்டரை நீங்களே ஓட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். அந்த ஜெனரேட்டர் மத்தவங்களுக்கு பயன்படுது. ஆனா அது உங்க சொந்த பேட்டரிய ஒருபோதும் சார்ஜ் பண்ணாது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அந்த பேட்டரிய சார்ஜ் செய்யறதுக்கு வெறும் 2 நிமிஷத்துல தொடங்குற ஒரு அறிவியல் பூர்வமான தீர்வை தான் இந்த உரையாடல நம்ம முழுமையா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா நெறைய பேத்துக்கு இங்க ஒரு இயல்பான சந்தேகம் வரும். ஆமா, எனக்கே அந்த சந்தேகம் இருக்கு. நான் தான் நாள் முழுக்க நிக்கிறனே, வீட்டை துடைக்கும்போது எனக்கு வியர்க்குதே, அதுவே உடம்புக்கு ஒரு பயிற்சி தானே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. வீட்டு வேலைங்கிறது ஒரு மனச்சுமையோட கூடிய உழைப்பு. அதாவது ஒரு மென்டல் லோட். ம், ஆமா. சமைக்கும்போது அடுப்புல என்ன இருக்கு, யாருக்கு என்ன வேணும்னு ஒரே நேரத்துல பல சிந்தனைகள் இருக்கும். அதான் அந்த நேரத்துல உங்க உடல் ஒரு அவுட்புட் மோட்ல மட்டும்தான் செயல்படுது. உடலியல் ரீதியா சொல்லணும்னா இது ஒரு டிராஃபிக்ல பல மணி நேரம் ஒரு காரை ஐட்லிங் செஞ்சு வைக்கிற மாதிரி. ஓ! அப்போ என்ஜின் ஓடுது, ஆனா தொடர்ச்சியான ஒரு மெதுவான தேய்மானம் மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அங்க உடம்புக்கு தேவையான அந்த சரியான அழுத்தம் கிடைக்கல. இங்கதான் ஹார்மசிஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உள்ள வருது. ஹார்மசிஸ். ஆஹா, அது என்ன புது வார்த்தை? ஹார்மோசிஸ்னா ரொம்ப சின்ன ஆனா சுருக்கமான ஒரு தீவிர அழுத்தம். டிராஃபிக்ல நிக்கிற காரோட ஆக்சிலரேட்டரை ஒரு கண அழுத்தி என்ஜின்ல இருக்கிற அடைப்பை வெளியேத்துற மாதிரி. வாவ்! எனக்கு புரியுது. அதாவது ஒரு தடுப்பூசி எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி. ஒரு சின்ன கிருமிய உடம்புக்குள்ள அனுப்பி நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திய பழக்குவோம்ல, அது மாதிரி. 100க்கு 100 உண்மை. அந்த ஒரு சின்ன அழுத்தம் உடம்ப பலவீனப்படுத்தாது. மாறா உடம்ப இன்னும் புத்திசாலியாகும். இந்த 2 நிமிஷம் நீங்க உங்களுக்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கிற நேரம். ஆனா, இங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வெறும் 2 நிமிஷம் எப்படி உயிரியல் வயத, அதாவது பயாலஜிக்கல் ஏஜ குறைக்கும்? உள்ள நிஜமாவே என்ன மேஜிக் நடக்குது? இது மேஜிக் எல்லாம் இல்லங்க. கிவாலா அப்படிங்கிறவரோட ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்ஸ். ஓகே, அப்போ சயின்டிஃபிக்கா என்ன நடக்குது? அதாவது நீங்க உங்களுக்காக முழு ஈடுபாட்டோட அந்த 2 நிமிஷம் தீவிரமா செயல்படும்போது உடம்புல ஏஎம்பிகே அப்படிங்கிற ஒரு அலாரம் அடிக்குது. அலாரமா? இருங்க, அந்த அலாரம் யார்கிட்ட போய் அடிக்கும்? உங்க செல்கள்ல இருக்கிற சிட்ருவின்ஸ் அப்படிங்கிற பாதுகாவலர்களை அந்த அலாரம் தட்டி எழுப்புது. ஓ! அவங்க தான் உடம்போட ரிப்பேர் மெக்கானிக்கல்களா? காமா அவங்க தான். அவங்க முழிச்சு உங்க டிஎன்ஏவை சரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு செயல்முறை நடக்கும். ஆட்டோஃபேஜினா செல்கள் தங்கள தானே புதுப்பிச்சுக்கிறதா? கரெக்ட். சேதமடைஞ்ச செல்கள் தங்களை தானே சுத்தம் செஞ்சு புதுப்பிச்சுக்கும். இதனால உங்க செல்கள் மறுபடியும் இளமையா மாறுது. இது வெறும் மோட்டிவேஷனல் வார்த்தை இல்ல, நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ். நிஜமாவே கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 2 நிமிஷம் இவ்ளோ பெரிய சங்கிலி தொடர் வினைய உருவாக்குது. சரி, அப்போ காலம் முழுக்க அந்த 2 நிமிஷம் மட்டும் செஞ்சா போதுமா? இல்ல, அங்கதான் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிற உடலியல் விதி வருது. நீங்க எப்பவும் 2 நிமிஷமே பண்ணா உங்க உடம்பு அதுக்கு பழகிடும். ஓ! அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகரிக்கணுமா? ஆமா, முதல் நாள் தொடங்குற அந்த 2 நிமிஷம் ஏஎம்பிகே அலாரத்தை தூண்டுதுன்னா 7வது நாள் அதை 8 நிமிஷமா மாத்தும்போது உடம்புக்கு புதிய ஆற்றல் கிடைக்குது. அப்போ 14வது நாள் எப்படி இருக்கும்? 14வது நாள் அது 15 நிமிஷமா மாறும்போது உங்க தூக்கமும் மனநிலையும் ரொம்ப சீராகும். 30வது நாள் 28 நிமிஷம் செய்யும்போது உங்க உயிரியல் வயது மெல்ல மெல்ல பின்னோக்கி தள்ளப்படுது. அப்போ 2 நிமிஷங்கிறது ஒரு தொடக்க புள்ளி தான், அது ஒரு எல்லை கிடையாது. ஆனா நிதர்சனமா ஒரு கேள்வி கேக்குறேன். இவ்ளோ வீட்டு வேலைகளுக்கு நடுவுல இத பெண்கள் எப்படி தொடர்ந்து செய்ய முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த இடத்துல தான் ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஒரு சமூகத்தோட அரவணைப்பு ரொம்ப அவசியமாகுது. கம்யூனிட்டினா ஒரே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்களா? ஆமா, அடுப்புல சாம்பார் கொதிக்குது, ஆனாலும் எனக்கான அந்த 2 நிமிஷத்தை நான் ஒதுக்குனேன் அப்படின்னு நீங்க பகிரும்போது அதை அப்படியே ஆழமா புரிஞ்சுக்கிற பெண்கள் அங்க இருப்பாங்க. வாவ்! அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பாங்க. கண்டிப்பா. அங்க உங்களோட அடையாளம் உங்க உடல் எடை கிடையாது, நீங்க தொடர்ந்து செய்யற உங்களோட டே நம்பர் மட்டும்தான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா,
இதுவரை ஃபிட்னஸ் விஷயங்கள்ல நீங்க தோற்கல, ஆனா உங்களுக்கான சிஸ்டம் சரியா அமைக்கப்படல அப்படிங்கறது இந்த ஆய்வுகள் நமக்கு உணர்த்துது. ஆமா, இதுக்காகத்தான் நாம பார்த்த அந்த ஆய்வுகளோட அடிப்படையில க்ளோவி ஃபிட், அதாவது KLOVVI.fit அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அருமை. இது நம்ம ஊரு பெண்களுக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல இணையும் ஆரம்பகால உறுப்பினர்களுக்கு, அதாவது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் எப்பவுமே இலவசம்தானா. சூப்பர். சரி, நாம தொடக்கத்துல பேசினா அந்த ஜெனரேட்டர் ஒப்புமைக்கே திரும்ப வருவோம். இத்தனை நாட்களா மத்தவங்களுக்காக மட்டுமே உங்களோட ஜெனரேட்டரை நீங்க ஓட்டிட்டீங்க. ஆமா, இப்ப உங்க செல்கள் மறுபடியும் இளமையா மாற காத்திருக்கு. கண்டிப்பா. உங்க வீட்டு வேலைகள் உங்க குடும்பத்தை வாழ வைக்குது. ஆனா உங்களுக்கான இந்த முதல் 2 நிமிஷம் உங்க செல்களை வாழ வைக்குது. நாளைக்கு காலையில நீங்க காஃபி கலக்கிற அந்த 2 நிமிஷத்துல உங்க உடல் தனக்காக ஏங்குதான்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான அந்த டே 1 ரொம்ப சாத்தியமானது. அது மிக அருகில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கான அந்த முதல் 2 நிமிஷங்களை இன்னைக்கு நீங்க எப்படி தொடங்க போறீங்க?